இன்டெக்ஸ் ஃபிங்கர் நீ யார் இந்த சமூகத்தில்னு காட்டுறதுக்கு அப்படின்னா ஸ்டடி வெல். பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும். எப்போ படிக்க வைக்கணுமா? காலை 4 மணி முதல் மாலை 4 மணி வரை பிள்ளைகள் நல்லா படிக்கணும். ஸ்கூல்லேயே படிச்சிடணும், ஸ்கூல்லேயே ஹோம்ஒர்க்கு முடிச்சிடணும். அப்போ தான் சாயந்தரம் விளையாட போக முடியும். அப்போ பிள்ளைகளை நன்றாக படிக்க வைப்பதற்கு ஆசிரியர்களும் ஒரு காரணம். எந்த பிள்ளையாவது டியூஷனுக்கு போனால் ஆசிரியர்களும் ஒரு காரணம். நீங்கள் சரியாக கற்றுக் கொடுக்கவில்லைன்னு அர்த்தம். அப்போ நல்லா விளையாடணும்னா பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும். அண்ட் ஃபைனலி ஒபே வெல். பார்த்தீங்களா, ரொம்ப ஒபீடியண்டாக இருக்கணும். பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், ஆசிரியருக்கு கீழ்ப்படியணும். சமூகத்தில் இருக்க எல்லாருக்கும் பிள்ளைகள் அதிகமாக, குட்டி பிள்ளைகள் கீழ்ப்படுவீங்களா? அப்பா அம்மா கீழ்ப்படுவீங்களா? டீச்சர்ஸ்க்கு கீழ்ப்படுவீங்களா? வெரி குட், நீங்கள் கீழ்ப்படுறீங்க. ஆனால் பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறீர்களா? முதல்ல அந்த படிங்க. நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆக ஒருவேளை உங்கள் பெற்றோர்கள் அவர்களுடைய உங்கள் தாத்தா பாட்டிக்கு கீழ்ப்படியலைனாலும் இந்த பிள்ளைகள் உங்களுக்கு முன்மாதிரியாக இருந்து எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று படித்து தருவாங்க. அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கீழ்ப்படியுங்க. ஆக இந்த 5 விஷயத்தை இந்த பிள்ளைகள் பச்சை மண்ணாக இருக்கும் பொழுதே நீங்கள் வணைந்து விட்டால் அது பிற்காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன் இந்த 5 விஷயம் வேணும்? இந்த 5 விஷயம், என் பிள்ளைகளுக்கு நான் சொத்தை சேர்த்து வைக்க வேண்டும், பணம் சேர்த்து வைக்க வேண்டும், நகைகளை சேர்த்து வைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதை உங்கள் பிள்ளைகள் அனுபவிக்குமா அப்படின்னு கேட்டால் நிறைய, 100க்கு 98 பேர் இல்லை. ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு, நோயினால் கஷ்டம், பணம் இருக்குது ஆனால் நிம்மதி இல்லை. இந்த நிம்மதி வேண்டுமானால், சந்தோஷம் வேண்டுமானால் இந்த 5 ஃபிட்னஸ் இந்த பிள்ளைகளுக்கு வேணும். இப்போ சொன்ன 5 விஷயத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்தால் உங்கள் பிள்ளைகள் எத்தனை வயது இருக்கிறதோ அத்தனை வயது வரை அவர்கள் சந்தோஷமாக வாழ்வார்கள். இல்லை, நான் ஒரு 100 கோடி வச்சுருக்கேன், என் பிள்ளைக்கு 2 கிட்னி போச்சுன்னா அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. இல்லை, வாழ்க்கையை வாழ வேண்டும். நம்ம தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஏன்? இயற்கைக்கு எதிராக போகும் பொழுது நமக்கு துன்பங்கள் நிறையா வருது. என்னுடைய ஈகோ அதிகமாகும் பொழுது எனக்கு எதிரிகள் அதிகமாகிறார்கள். எல்லாத்தையும் விடுங்க, இயற்கையோடு வாழுங்க. வாழும் பொழுது என்னாகும்? நம் குழந்தையும் சந்தோஷமாக வாழும், நோய் இல்லாமல் வாழும். அவைகள் இருப்பதை வைத்து அவைகள் சந்தோஷமாக ஜொலித்துக் கொண்டிருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆக உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் படிப்பை விடவும் பணத்தை விடவும் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் பெற்றோர்கள் கற்றுக் கொடுங்கள், பெற்றோர்கள் முன்மாதிரியாக இருங்கள். ஆகவே இந்த கிராஜுவேஷன் டேல இந்த குழந்தைகள், நீங்கள் யூகேஜிலேருந்து பிரைமரி லெவலுக்கு போகிறீங்க, இதிலிருந்து மேலே 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 போய் உலகத்தில் இந்த கார்மல் மெட்ரிகுலேஷன் பிள்ளைகள் கண்டிப்பாக உலகத்தில் ஸ்டார்ஸாக ஜொலிப்பார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்று உங்களை ஆசீர்வதித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன்.